கர்த்தாவே, யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதே. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதிற்கு பிறகு இஸ்ரவேலின் அரசனானான். தாவீது கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றும்படிக்கு சாலமோன் மன விருப்பமாயிருந்தான். தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று கேட்கும்போது, அவன், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாயிருந்தது. சாலமோன் வேற எந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் கேட்காமல் விசேஷித்த ஞானத்தை கேட்டான். இதனால் கர்த்தர் அவனுக்கு யாரிடத்திலும் இல்லாத ஞானத்தை கொடுத்ததோடு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் சேர்த்து கொடுத்தார். நாம் தேவனுக்கு முன்பாக வந்து வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சுயநலமான ஜெபங்களை கர்த்தர் சில நேரங்களில் கேட்க மாட்டார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்ற நாம் வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய முக்கிய சொந்த நலனுக்கு உண்டானவைகளையும் சேர்த்து கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். எங்களுடைய ஜெபங்கள் உமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக உம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.